வணக்கம் சார். வணக்கம் மேடம். சரி, இன்னைக்கு டைம்ல இப்போ இந்தியாவுல வந்து மார்க்கெட் ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. ம். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் கிராஷ்க்கு மெயினான ரீசன் என்ன சார்? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து மெயினான ரீசன். இதனால நமக்கு மார்க்கெட் மட்டும் டவுனா இல்ல, பல பிசினஸே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பல ரெஸ்டாரண்ட்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேஸ் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் பல தொழில்கள், பெயிண்ட் தொழில்கள்ல, பிளாஸ்டிக் தொழில்ல இருக்கிறவங்க, எங்களுக்கான ரா மெட்டீரியல் வரல, எங்களோட பிசினஸ் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு சின்ன விஷயம் தான் பங்குச்சந்தையே தவிர, தங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டவர்கள் இங்க நெறைய பேர் இருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியான ஒரு இறக்கம் தான். இதுல நம்ம நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாரியான போர் சூழல்கள் வந்து அதிக அளவுல பாதிக்க போறது சாமானிய மக்கள் தான். ஆனா நீண்ட கால அடிப்படையில பெரிய அளவுல லாபம் சம்பாதிக்க போறவர்கள் முதலீட்டாளர்கள் தான். நாம வந்து சொல்லுவோம், பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து பணக்காரர் ஆகிக்கிட்டே இருக்காங்க. என்ன சிக்கல் வந்தாலும் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. முதலீட்டாளர்கள் பெரிய பணக்காரர்கள் தப்பிச்சுருவோம்ன்னு சொன்னாங்க. பேசிட்டு இருப்போம். அதே மாரி தான் இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் நீண்ட கால அடிப்படையில பெரிய அளவுல பணம் சம்பாதிக்க போறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, இந்த போரை காரணம் காட்டி அனைத்து பொருட்களின் விலையும் ஏத்தி ஏத்தி வச்சுடுவாங்க. இப்ப நம்ம நிறுவனம் ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கோம்னா, அந்த ஷேர் வெளியிடுகின்ற ப்ராடக்ட்டோட பிரைஸும் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா, அது லாபமா, ஏர்னிங்ஸா நமக்கு தான் வரப்போகுது. ஸோ முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல பதட்டம் அடைய தேவையில்ல. இது எதார்த்தம் தான். எளிய மக்கள் இதை பற்றி தெரியாதவர்கள் நஷ்டம் அடைவாங்க. அ தினசரி வாழ்வில். ஆனா நம்மை போன்ற முதலீட்டாளர்கள் லாபம் தான் நீண்ட கால அடிப்படையில அடைவாங்க. கண்டிப்பா சார். இப்போ இந்த மாதிரி டவுன் பார்த்தாலே சில பேருக்கு வந்து பயமா இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பயமா இருக்கும். ம். ஸோ இந்த இந்த கிராஷ் டைம்ல ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்ல என்டர் ஆகலாமா சார்? மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க எப்போ என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ் தான். நான் எங்ககிட்ட எப்ப கேட்டாலும் இன்னைக்கு தான் நீங்க மார்க்கெட்ல என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஃப்ரெஷர்ஸும் வர்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க ஏன் வந்து இன்னைக்கு தான் நீங்க என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் வொலட்டாலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபேஸ் தான். இன்னைக்கு வந்து பங்குச்சந்தை 6% இறங்கும். நாளைக்கே வந்து ஒரு சின்ன நியூஸ் வந்ததுன்னா, உடனே வந்து 6% மேல போயிடும். ஸோ இந்த ஏற்றம், இறக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் போது. அப்படி இருந்தால் தான் அது பங்குச்சந்தை. எப்படி வந்து ஹார்ட் பீட் வந்து ஏறி இறங்குனா தான் நல்லா ஆட்டும்னு சொல்றோமோ, இந்த மாரி ஏற்றம், இறக்கம் இருந்தால் தான் அது நல்ல ஷேர் மார்க்கெட். ஸோ அதனால நீங்க என்னைக்குனாலும் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா காலத்தை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவோம். ஸோ இந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இறக்கம் இருக்கிறன்ற நேரத்தில ஒரு புது இன்வெஸ்டர் வராங்க அப்படின்னா, அவங்க வாங்க போற விலையே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டி வந்து ஒரு 12 15% இப்ப கீழ விழுந்துடுச்சு. அவங்க புதுசா வாங்க போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த விலைகள் வந்து 15% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்க. அப்ப டிஸ்கவுண்ட்ல யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இப்போ நீங்களே கடைக்கு போறீங்க. ஒரு பொருள் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல குடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பொருள் தேவையில்லனாலும் நான் அந்த டிஸ்கவுண்ட்ட வாங்குறதுக்காகவாவது வாங்குறாங்க. நானே நெறைய பேர் பார்த்துருக்கிறேன். 50% டிஸ்கவுண்ட்ன்னு போட்டா, அது தேவையில்லன்னா நான் வாங்கி வச்சுக்கிறேன்பாங்க. அப்ப அதே கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட்ல. இங்க ஆக்சுவலா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. நீங்க வந்து 76,000 சென்செக்ஸ் இருந்தது. இப்போ 86,000 வரைக்கும் போனது. இப்போ 72,000ல இருக்குது. 26,000 நிஃப்டி இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 22,000 வந்துருச்சு. 15, 16% டவுன்ல இருக்கு. ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் இதுதான். ஸோ நீங்க வந்து இதுவரைக்கும் அக்கவுண்டே ஓப்பன் பண்ணல. புது இன்வெஸ்டர் யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உடனே அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வாங்குங்க. நீங்க எந்த ஒரு கஷ்டமும் படாமல், மத்த இன்வெஸ்டர்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வாங்குனது 15% கீழ போயிருக்கு. நீங்க எந்த கஷ்டமும் படாமல் வாங்குன உடனே உங்களுக்கு 15% மேல போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா சார். இப்போ வந்து ஃப்ரெஷருக்கு சொல்ட்டீங்க. இப்போ ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. ஸோ லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கிராஷ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாமா சார்? லாங் டெர்ம் இன்வெஸ்டர் வந்து என்னன்னா, நம்ம லாங் டெர்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் 5 வருடம்னு புரிஞ்சுக்கிட்டா, அவங்கலாம் இத பத்தி ஃபர்ஸ்ட் பயப்பட தேவையில்ல. நெறைய பேர் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. ஸோ அவங்கலாம் என்னன்னா, தங்கள லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ன்னு சொல்லிப்பாங்க. ஆனா அவங்களால இத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ம். இவ்வளோ கீழ போனது. ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, நெறைய பேர் இந்த நேரத்தில பங்குச்சந்தைய விட்டு வெளிய போயிடுவாங்க. இவ்வளோ நாள் பங்குச்சந்தை அப்படிதான் இயங்கிட்டு வருது. ஆனால் கற்றுக்கொண்டவர்கள், நல்ல தேர்ந்த ஒரு முதலீட்டாளர்கள் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. ஸோ லாங் டெர்ம் இன்வெஸ்டார் இப்ப வந்து பொசிஷன குளோஸ் பண்ண மாட்டாங்க. கையில வேற ஏதாவது பணம் இருந்தால், அதுல ஒரு 20% வந்து இப்ப முதலீடு பண்ணுவாங்க. ஸோ லாங் டெர்ம் இன்வெஸ்டாருக்கு நாங்க அறிவுரையாகவும் அதுதான் சொல்றேன். நீங்க இத பத்தி கவலையே பட தேவையில்ல. உங்களுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த டிஸ்கவுண்ட்ட வாங்கக்கூடிய பணம் உங்ககிட்ட இருந்ததுன்னா, உங்ககிட்ட ரூ. 1,00,000 இருந்ததுன்னா, அதுல ஒரு 20,000, 25,000 இப்ப நீங்க முதலீடு பண்ணுங்க. அப்படிங்கிறது தான் எங்களோட அறிவுரையா இருக்கு. ஸோ எனக்கு என்னோட கொஸ்டின் அதான் சார். இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் கையில வந்து கேஷ் ஹோல்டிங் வச்சிருக்கணுமா? இல்ல அத வந்து எப்படி எத்தன பெர்சன்டேஜ் மெயின்டெயின் பண்ணணும் சார்? இன்வெஸ்டர் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20%, 30% நம்ம கேஷ்ல வச்சிருக்கணும். கேஷ்ல கூட வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா, டெட் ஃபண்ட்ஸ்ல வைக்கலாம். அது ஒரு நிரந்தரமான ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அலோகேஷன்ஸ் கோஸ் எ லாங் வே. நமக்கு பங்குச்சந்தை வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடையுது. நான் சொன்ன மாரி 26,000 பாயிண்ட்லாம் வருது. அந்த பிஇ ரேஷியோலாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது, அந்த நேரத்தில நம்ம ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும், ஒரு அமௌண்ட்ட வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு டெட் ஃபண்ட்ஸ்ல மாத்தி வச்சிரணும். அப்புறம் இந்த மாரி இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா,
அந்த டெட் ஃபண்ட்ஸில் இருக்கிறத வந்து நம்ம இங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு செயல். இதில் இன்னொன்று குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் சிலர் வந்து கார்பஸே கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ தான் சில பேர் பங்குச்சந்தைக்கே வந்திருப்பாங்க. அவங்க இந்த மாதிரியான அலோகேஷன்ஸ்லாம் மாற்றி மாற்றி பண்ணக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பங்குச்சந்தையை புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய காலம் ஆகும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு பங்கு பரிந்துரை பண்றோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பரிந்துரை பண்றோம் அப்படின்னா, எல்லாருமே எனக்கு ஸ்மால் கேப் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அப்போ ஸ்மால் கேப் தான் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. எல்லாருமே வந்து நான் ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு டெட்டே வேணாம். நீங்க அதுல சராசரி 8% தான் சொல்றீங்க. எனக்கு வந்து 15%, 20% வேணும். நான் ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்க அத பார்த்துட்டாங்க. ஸோ கார்பஸை கிரியேட் பண்ணும்போது நம்மளால ஒரு கேஷை வந்து கரெக்டாக அலோகேட் பண்ண முடியாது. டெட் ஈக்விட்டி அலோகேஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் ஏ லேர்னிங். ஆனால் நம்ம ரொம்ப பீக்கில் போகும்போது கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கீழே போகும்போது அந்த டெட் ஃபண்ட்ஸில் இருக்கிறத மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும். இந்த கிராஷ் டைம்ல வந்து போர்ட்ஃபோலியோ ரெட்ல இருக்கும். ஸோ அவங்கலாம் ஹோல்ட் பண்ணணுமா, இல்லை வெயிட் பண்ணுமா, இல்லை சேல் பண்ணிடலாமா சார்? கண்டிப்பாக சேல் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லாஸை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ இறங்குவதற்கான மிக முக்கியமான காரணம் போர் சூழல். இன்னும் அவங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த போர் சூழல் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னா, நமக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா, இந்த பங்குச்சந்தை வந்து இப்போ இறங்குனதை விட மிக வேகமாக மேலே போயிருக்கும். பல சார்ட்கள் இப்போ நான் வந்து சமூக ஊடகங்கள்ல பார்க்குறேன். நிறைய பேர் வந்து அந்த ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. நமக்கு எப்போல்லாம் வந்து பெரிய அளவுல பங்குச்சந்தை இறங்கியிருக்கோ, அதிலிருந்து 3 ஆண்டுகள்ல வந்து அந்த பங்குச்சந்தை 3 மடங்கு, 4 மடங்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சார்ட்லாம் போடுறாங்க. அதே கதை தான் இப்போவும் நடக்க போகுது. நமக்கு இந்திய பொருளாதாரத்துல எந்த ஒரு பெரிய மாற்றமும் வரல. நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வரல. சப்ளை தடைப்பட்டிருக்கு. எப்போ அந்த சப்ளை சரியாகுதோ, ஒண்ணுமே இல்லை. இப்போ அமெரிக்கா வந்து நீங்க தொடர்ந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கலாம், எல்லாத்தையும் நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். நம்ம வந்து ஒரு ரொம்ப பூமிங் எக்கனாமியா மறுபடியும் ஆயிடும். அஃப்கோர்ஸ் வி ஆர் எ பூமிங் எக்கனாமி. இந்த சப்ளை செயினும் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் மிக வேகமாக நம்ம பங்குகள் வந்து உயரும். அப்போ நீங்க இதை வித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? பங்குச்சந்தை மேலே ஏறும்போது போய் பிடிப்பீங்க. அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ வரும்போது திருப்பி வித்துட்டு வருவீங்க. இப்படி இருப்பவர்கள் தான் பங்குச்சந்தையில பணம் சம்பாதிப்பது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. சார் அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ், வீக் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு எப்படி சார் டிஃபரெண்ட் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள் டெக்னிக் என்னன்னா, இந்த அதாவது புல் ரன்ல வந்து எல்லா ஸ்டாக்குமே மேலே ஏறும். உங்களால அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஏறும். நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா நாளைக்கு 6%, 7% ஏறிடும். அதே மாதிரி இந்த மாதிரியான வொலட்டாலிட்டி நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இறக்கத்துல எல்லா ஃபண்டுமே, எல்லா ஷேருமே வந்து வேகமா இறங்கும். ஆனா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஃபர்ஸ்ட் எது மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஷேர்ஸ் மட்டும் தான் மேலே போகும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஷேர் கிட்ட தான் எல்லா பணமும் வந்து சேரும். ஸோ அந்த மாதிரியான ஷேர் என்னன்னு பாருங்க. அதுதான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஷார்ட் கட் தான். இது அப்படியே நீங்க பைபிள் மாதிரி எடுத்துக்க கூடாது. இதுதான் டெஃபினிஷன் எடுத்துக்க கூடாது. இது ஒரு சின்ன ட்ரிக் மட்டும். ஸோ அந்த ஏன்னா இது ஒரு சின்ன லாஜிக் தான். உங்ககிட்ட வந்து பணத்தை நீங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எங்க போய் முதலீடு பண்ணுவீங்க? எந்த இன்வெஸ்டரா இருந்தாலும், அது சின்ன இன்வெஸ்டர், பெரிய இன்வெஸ்டரா இருந்தாலும், நல்ல கம்பெனில தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில எது வேகமா உயருதோ அது ஒரு நல்ல ஸ்டாக். அதே மாதிரி இந்த இறக்கத்துலையும் இறங்காம கிரீன்ல இருக்குன்னா, அது ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறத ஒரு ட்ரிக் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல, இந்த கிராஷிங் டைம்ல எந்த செக்டார்ஸ் வந்து அட்ராக்ஷன் வேல்யூஷன்ல இருக்கும் சார்? நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களா இருந்தோம்னா, எந்த செக்டார்லாம் நேரடியாக இப்போ இந்த டிஸ்ரப்ஷனால பாதிக்கப்படுதோ, அது பெயிண்ட் ஆகட்டும், டயர் செக்டார் ஆகட்டும், ஸோ இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப பாதிப்புக்கு உண்டாயிருப்பாங்க. ஸோ நாம இது வந்து ஒரு அட்ராக்ஷனான ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கும். ரொம்ப அவங்களோட ஆக்சுவல் வேல்யூவோட ரொம்ப கீழே போயிடும். ஏன்னா நேரடியாக பாதிக்கப்படும் போது உங்களுக்கு ரா மெட்டீரியல் வரல அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆக போகுது. உங்களுக்கு வந்து அடுத்த குவார்ட்டர்லையும், அதுக்கு அடுத்த குவார்ட்டர்லையும் உங்களால் ப்ராஃபிட் காட்டவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து வாங்கி வச்சா, நீண்ட கால அடிப்படையில் அது ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்கலாம். சார் இந்த கிராஷஸ் டைம்ல இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்லி பண்ற பெரிய மிஸ்டேக்னா என்ன சார்? நீங்களே சொன்ன மாதிரி தான். உடனே நான் லாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், இது பயமா இருக்கு, இதுக்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் எப்போதுமே இன்வெஸ்டர் பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, பங்குச்சந்தைக்கு சரியான தயாரிப்பு இல்லாமல் வருவது. சரியான தயாரிப்புனா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தான். முதல்ல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி கட்டாயம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்ட்னா உங்களுக்கு 30,000 மாத செலவு அப்படின்னா, 1,80,000 நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வைத்து கொண்டு மட்டும்தான் நீங்கள் பங்குச்சந்தைக்கே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இப்படியான இறக்கத்தில் கூட உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை வந்துடுச்சுன்னா, பங்குச்சந்தை இப்படி இறங்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணிடுவாங்க, பங்குச்சந்தையில தான் வந்து எடுப்பாங்க. அப்போ லாஸ் புக் பண்ணிடுறாங்க. நீங்க லாஸ் புக் பண்ணிட்டாலே போதும், நஷ்டம் தான். அதை திருப்பி உங்களால ரெக்கவர் பண்ணவே முடியாது. பங்குச்சந்தையில ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு முன் தயாரிப்பா நம்ம சொல்றோம். எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி நீங்க கரெக்டா ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க பங்குச்சந்தைக்கு வந்தீங்கன்னா,
பங்குச்சந்தை எவ்வளோ ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இன்னைக்கு மார்ச் 23 எனக்கு 1 லட்ச ரூபா நட்டம் இருந்தாலும் எனக்கு கவலையே படலை. ஏன்னா எனக்கு வந்து ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவங்க எல்லா பணத்தையும் இதில் வந்து போட்டவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப பயந்துடுவாங்க. உடனே லாஸ் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. மார்க்கெட் சரியானதுக்கப்புறம் வரான்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரியாக ஆனதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்க போகிறது கிடையாது. இப்போ தான் வாங்க வேண்டிய நேரம். சார் இப்போ நீங்க ரெக்கவரி ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், இல்ல அது வந்து ஆகாது அப்படின்னு சொல்றீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ டைம் சார் எடுக்கும் ரெக்கவர் ஆக? இது வந்து கிராஷே கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம 15% தான் நம்ம வந்து இறங்கியிருக்கோம். ஸோ இது வந்து கிராஷே கிடையாது. கிராஷ்னா நீங்கள் 30-40% இறங்கினா தான் கிராஷ். ஸோ இது வந்து நம்ம நாளைக்கே கூட நடக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர் சூழல், அதனால் ஏற்பட்ட அந்த சப்ளை செயின் உங்களுக்கு கட் ஆயிருக்கு. உங்களுக்கு க்ரூட் ஆயில் வர்றது கட் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் விலை ஏறி இருக்கு. ஸோ அதனால இது ஒரு சின்ன டிஸ்ட்ரப்ஷன் தான். அஃப்கோர்ஸ் வாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம சின்னதுன்னு சுருக்க வேணாம். நம்ம நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடாது, ஒரு தைரியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து மிக விரைவாகவே உங்களுக்கு மாற்றம் அடைந்துடும். ஏன்னா ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ எதுவுமே கிடையாதுங்க. 2008 வந்தது ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியிலே நடந்த தப்பால் வந்த ஒரு இஷ்யூ. ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரக்சரலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அது உடனேவே முடிஞ்சிடும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அமெரிக்காவே 2 நாள்ல அந்த போர் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அது ஒரு 10-15 நாள் நீண்டுட்டு இருக்கு. ஆனால் மிக விரைவாக அது முடிந்த உடனே நமக்கு இங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். பழைய ஐயை கட் பண்ணிட்டு அதை விட 2-3 மடங்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் எதிர்பார்ப்பு. சார் என்னோட லாஸ்ட் கொஸ்டின், இப்போ வீக் ஸ்டாக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸிட் ஆர் சேல் பண்ணிடலாமா இல்ல வெயிட் தான் பண்ணுமா சார்? வீக் ஸ்டாக்லாம் நீங்க அன்னைக்கே சேல் பண்ணிடணும். நீங்க ஒரு வீக் ஸ்டாக் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலி வீக்னு நினைக்கிறேன். நீங்க அந்த ஸ்டாக்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோல அது இருக்கவே கூடாது. அப்படியான ஸ்டாக் எல்லாம் தூக்கி வெளியே போடுவதற்கான மிக அருமையான நேரம் தான் இது. ஏன்னா பங்குச்சந்தை ஏற்றத்தோட இருக்கும்போது நீங்க இதை வெளியே தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் வாங்குறது அது ஹை வேல்யூவேஷன்ல இருக்கும். அதனால உங்களுக்கு அது நஷ்டம் தான் கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நல்ல ஸ்டாக்கே வந்து உங்களுக்கு சூப்பரான வேல்யூவேஷனில் கிடக்கும்போது நீங்கள் இந்த வீக் ஸ்டாக் ஃபண்டமெண்டலி வீக் ஸ்டாக்கை தூக்கி போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து மாற்றலாம். ஸோ இந்த செயல்பாடை செய்வதற்கு இது ஒரு அருமையான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.